கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நூலை தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் இந்து குழுமமும் இணைந்து உருவாக்கி அதனை வெளியிடுகிற மிகச்சிறந்த இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இருக்கிற சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் சுற்றுலாத்துறையினுடைய இயக்குனர் பேரன்பிற்குரிய கிறிஸ்துராஜ் ஐஏஎஸ் அவர்களே, புத்தகத்தினுடைய முதல் பிரதியினை பெற்றுக்கொண்டு உரையாற்ற இருக்கிற பெருமதிப்பிற்குரிய இந்து குழுமத்தினுடைய CEO திரு நவநீத் அவர்களே, இந்த நூலினை பற்றி மிகச் சிறப்பான முறையிலே கருத்துக்களை எல்லாம் உரையாக தர இருக்கிற நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், மாநிலங்களவை கழக குழு தலைவர், பேரன்பிற்குரிய அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, காட்டுமன்னார் கோயில் சட்டப்பேரவை உறுப்பினர், பெருமதிப்பிற்குரிய ஆருயிர் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களே, மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த வழக்கறிஞர் அருமை அண்ணன் கோபண்ணா அவர்களே, சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் பேரன்பிற்குரிய பேராசிரியர் அருமை அண்ணன் சுபவி அவர்களே, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, இந்து குழுமத்திலிருந்து வருகை தந்திருக்கிற புத்தக பிரிவினுடைய தலைமை அலுவலர் அன்பிற்குரிய சீனிவாசன் அவர்களே, உதவி செயல் தலைவர் அன்பிற்குரிய பாபு அவர்களே, சென்னை மண்டலத்தினுடைய மேலாளர் பெருமதிப்பிற்குரிய சுப்பிரமணியம் அவர்களே, சுற்றுலாத்துறையினுடைய இணை இயக்குனர் திருமதி சிவப்பிரியா அவர்களே, சுற்றுலாத்துறையினுடைய பொது மேலாளர் திருமதி லட்சுமி பிரியா அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்றிட இருக்கிற இணை இயக்குனர் அவர்களே, வருகை தந்திருக்கிற இந்து குழுமத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, சுற்றுலாத்துறை சேர்ந்த அலுவலர்களே, மாணவிகளே, பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த நூலை வெளியிட்டு இதிலே உரையாற்ற வருகை தந்திருக்கிற பெருமக்கள், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பொது வாழ்க்கையில் ஒரு 50 ஆண்டு காலத்தை கடந்தவர்.
1976ஆம் ஆண்டு மிசா சட்டத்திலே கைதாகி மாணவராக இருந்தபோது ஓராண்டு காலம் திருச்சி சிறையில் இருந்தவர். அதேபோல ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், யூத் விங் என்று ஒரு 20-30 ஆண்டுகள் அதில் பணியாற்றி பொது வாழ்க்கையில் நிரம்ப பணிகளை மேற்கொண்டவர். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர், மாணவரணி செயலாளர் என்றெல்லாம் தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடியவர். நாடாளுமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு சிறந்த நாடாளுமன்றவாதி என்கிற விருதினையும் பெற்றவர். 6 முறை மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய குரலாக, மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களின் குரலாக ஒலித்து வரக்கூடியவர். குறிப்பாக அவர் பணியாற்றுகிற இந்த காலத்திலே 3ஆம் பாலினத்தவருக்கு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தவர். அந்த மசோதா உள்ளிட்ட 7 மசோதாக்களை தனிநபர் மசோதாக்களாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகிற பணியிலே ஈடுபட்டவர். குறிப்பாக சானிட்டரி நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு பெறுவதிலே முக்கிய பங்காற்றியவர். அதேபோல நீட், குடியுரிமை சட்டம், 3 வேளாண் சட்டங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கடுமையாக குரல் எழுப்பியவர். அதிலே மிகச்சிறந்த பணியினை மேற்கொண்டவர். குறிப்பாக நரிக்குறவர் சமுதாயத்துக்காகவும் குரல் கொடுத்தவர். 2009ஆம் ஆண்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் 500க்கும் மேற்பட்ட விவாதங்களிலே பங்கெடுத்தவர். அதேபோல நாடாளுமன்றத்திலே 700க்கும் மேற்பட்ட வினாக்களை எழுப்பியவர். பல நூல்களையும் எழுதியவர். இந்த நூல்களை எல்லாம் வெளியிடுவதற்கு வருகின்றிருக்கிற பெருமக்கள் அத்துணை பேருமே மிகவும் பொருத்தமானவர்கள் என்பது இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, நம்முடைய காட்டுமன்னார் கோயில் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆரியூர் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திலே செயற்பொறியாளராக பணியாற்றியவர். சிறந்த கருத்துக்களை எல்லாம், முற்போக்கான கருத்துக்களை எல்லாம் எப்போதும் வெளியிடக்கூடியவர். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர்களே ஒருவர். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேராசான் காரல் மார்க்ஸ் ஆகியோரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு சிந்தனையாளர். சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளான பூர்வ தமிழர்களின் பண்பாட்டு விழுமியங்களை எல்லாம் மீட்டெடுக்கும் பணியிலே தொடர்ந்து செயலாற்றி வரக்கூடிய சிறந்த பண்பாளர். அதேபோல நம்முடைய எழுத்தாளர் அருமையண்ணன் கோபண்ணா அவர்கள் சிறந்த வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரக்கூடியவர். பல்வேறு நூல்களை எழுதியவர். மதச்சார்பின்மை ஏன், எதற்காக, அதேபோல கோத்ரா, புதைக்கப்பட்ட உண்மைகள், சேது சமுத்திர திட்டம் ஏன், எதற்காக, அணுசக்தி ஒப்பந்த உண்மை நிலை என்ன, ஏவுகணைகள், தண்டி யாத்திரை, பெரியாரும் பெருந்தலைவரும், வளர்ச்சி பாதையில் இந்தியா, பெருந்தலைவர் பேசுகிறார் என்று இப்படி பல்வேறு நூல்களை எழுதியவர்.
ஒரு முறை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினையொட்டி பெருந்தலைவரை பற்றி காமராஜ் ஒரு சகாப்தம் என்கிற நூலை வெளியிட்டார். அந்த நூலை பற்றி மறைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டு வாழ்த்தும் போது அறிவாலயத்திலே ஒரு கருவூலத்தை நான் அமைத்திருக்கிறேன். ஆனால் நண்பர் ஓபண்ணா அவர்களோ இந்த புத்தகத்தின் மூலம் காமராஜருக்கு ஒரு கருவூலம் அமைத்திருக்கிறார் என்று முதலமைச்சருக்காக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பெற்றவர். அதே போல சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர், திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் பேராசிரியர் அருமையண்ணன் சுபவி அவர்கள் சாதி ஒழிப்பு, ஆதிக்க எதிர்ப்பு, தாய்மொழி பற்று, பெண் விடுதலை, பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் பரப்பி வரக்கூடியவர். தந்தை பெரியார் அவர்களின் பற்றாளர், மாமேதை அம்பேத்கர் அவர்களின் பற்றாளர், கருஞ்சட்டை தமிழர் என்கிற நூலை மாதம் இருமுறை வெளியிடுகிற நூலின் ஆசிரியர், இலக்கிய ஆர்வலர், அரசியல், வரலாறு, இலக்கியம் என பல்வேறு துறைகளிலே 18 நூல்களை உருவாக்கியவர். சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். அதேபோல நந்தன் வழி, தாயம் என்கிற இதழ்களிலே சிறப்பு ஆசிரியராகவும் பொறுப்பு வகித்தவர். பகத்சிங்கும் இந்திய அரசியலும் என்கிற நூலை வெளியிட்டவர். மண்டல் அறிக்கை, தமிழக பண்பாட்டு வரலாறு என்கிற நூல்களை எல்லாம் எழுதியவர். அதே போல நம்முடைய தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் MA MPhil பொருளாதாரத்திலே பட்டங்களை பெற்றவர். கவிதை, கட்டுரை உட்பட 10 நூல்களை எழுதியவர். 1000க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களிலேயும் 2000க்கும் மேற்பட்ட இலக்கிய சொற்பொழிவுகளிலேயும் கலந்து கொண்டவர். தமிழக அரசினுடைய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் விருதினையும் பெற்றவர். அதே போல மக்கள் கவிஞர் பேரவையின் மக்கள் நாவலர் விருதினையும் பெற்றவர். ஆக இந்த சிறப்புக்குரிய பெருமக்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள், வாழ்த்த இருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்றைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், படித்த பெருமக்கள் இருக்கிறீர்கள், சான்றோர் பெருமக்கள் இருக்கிறீர்கள், மாணவிகள் இருக்கிறீர்கள். இந்தியாவிலேயே எக்கனாமிக் குரோத் என்பது இருக்கிற 28 மாநிலங்களிலே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. 11.19% என்கிற வகையில். அதே போல சமீப காலத்திலே கடந்த வாரத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிற கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அந்த சதவீதமும் 16% அடைந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நிர்வாக திறமை, ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளாகும். அதே போல சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விழாக்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சர்வதேச பலூன் திருவிழா, நாட்டிய விழா, மாங்கனி திருவிழா, சாரல் விழா, சர்வதேச பட்டம் விடும் விழா, சென்னை விழா, இப்படி. ஆக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு ஊக்கப்படுத்துகிற வகையிலே சுற்றுலா பெருந்திட்டத்தையும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதே போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள்
அவருடைய முன்னெடுப்பின் காரணமாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் மூலம் சென்னை நகரின் பெயரை உலக அளவிலே விளையாட்டு ரசிகர்களின் மனதிலே நீங்காத இடம்பெற செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு சிறப்பான ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பிலே வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியினை தெரிவித்து, இந்து குழுமம் இதிலே அளப்பரிய பணியினை ஆற்றி இருக்கிறது. எனவே இந்து குழுமத்திலே இருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்து, இந்த விழா தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. எனவே கடைசி வரை அனைவரும் இருந்து அற்புதமான சான்றோர் பெருமக்களின் உரைகளை எல்லாம் கேட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.